இன்னைக்கு நான் வந்து கேசரி கிட்ட போகிறேன். நான் இது வரைக்கும் கிண்டதில்லை, எனக்கு கிண்டவும் தெரியாது. ஸோ ட்ரை பண்ண போகிறேன். செஞ்சு கொடுக்க ஆள் இல்லை. ஓகே மக்களே, நான் என்னென்னமோ சமைச்சிருக்கேன். ஆனால் லைஃப்பில் வந்து இது செஞ்சதில்லை. கேசரி தோசை இட்லிலாம் எனக்கு செய்ய தெரியாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யலாம். எனக்கு கேசரி மிக்ஸு இது நெய் வாங்கியிருக்கேன். இதில் என்ன போட்டிருக்கேன்னா வந்து தண்ணியை கொதிக்க விட சொல்லியிருக்கு. 2 நிமிஷம் கொதிக்கணுமா தண்ணி. கொதிச்ச கையோட கேசரி மிக்ஸை போடணுமா. கொஞ்ச நேரம் கழிச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணுமா. சப்பி கடைசியாக நெய்யை ஊற்றி எடுத்துடணும். அவ்வளோதான். எடுத்துட்டோமா சுட சுட சாப்பிடலாம். இன்னொன்று மக்களே, இந்த அதிரசமும் கேசரியும் வந்து நீங்கள் சூடாக சாப்பிட்டா தான் ருசி. ஆரி வச்சு சாப்பிட்டா அதுக்கு நீங்கள் சாப்பிடாமலே இருந்துடலாம். எனக்குலாம் வந்து சூடாக இருக்கணும், அப்போ தான் அதிரசம் அவ்வளோ ருசியாக இருக்கும். ஆரிட்டா வந்து மாவு மாரி ஆயிரும். இந்த கேசரி வந்து இல்லை அப்படியே அல்வா மாரி இருக்கும் சூடாக இருந்தால். ஆரிட்டா வந்து கல் மாரி இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அந்த மாதிரி சாப்பிட்லாண்ணா சூப்பராக இருக்கும். ஸோ நான் கிண்டுறேன், முடிஞ்சால் நான் எடுக்கிறேன். ஏன்னா நான் ஒண்டியமாக தான் ஷூட் பண்ணுவேன். எனக்கு உண்மையாலுமே சமைக்க டைம் இல்லை. எனக்கு சமைக்க பிடிக்கும். அது டைம் இருந்தால் நான் நல்லா சாப்பிட்டு உங்கள்கிட்ட அந்த ருசியை காட்டுவேன். அப்போ நீங்கள் சாப்பிட்டு ஆசைப்படுவீங்க. மக்களே, இவ்வளோ பெரிய பேன் போதுமா இதுக்கு கிண்ட? எத்தனை லிட்டர் தண்ணி போடுவீங்க நம்ம? 800 ml 800 ml. நெய் வந்து 250 125 தான், குறவு தான். இப்போ பாதி தான் கிண்ட முடியும். நல்ல வேலை நான் பார்த்தேன். 800 ml எடுக்கணும். இங்கே இருக்க பாருங்க. ஐயோ போதும், இதே அமைக்கணும். ஓகே மக்களே, தண்ணி எடுத்தேன். நல்லா மூஞ்சில் ஊற்றலாம். பேன் இருக்க இது அப்படியே மடங்கிடுது. இப்படி எடுத்தேன், அப்படி மடங்கிடுச்சு. நல்ல வேலை மூஞ்சில் ஊற்றல. பார்த்துக்குங்க, ஃபெயிலியர். ஆனால் விட மாட்டேன். எடுத்துட்டு இப்போ வந்து அது 800 ml வராது. ஏன்னா பாதி தானே இருக்குது. அப்போ 400 தான் நான் போட்டிருக்கணும். இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அரை பேக்கெட் தான் போட போகிறேன். வந்தோன்னே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தண்ணி அப்படி இப்படின்னு அளந்துட்டேன். இது வந்து எப்படின்னா இது மொத்தம் 800 450 450. அப்போ வந்து நான் பாதி எடுக்கணும்னா வந்து 200 எடுத்தால் கரெக்டாக இருக்கும். பாதி போட்டுற வேண்டியதான். எனக்கு பிச்சு போடுறேன். ஓகே, தண்ணி பயங்கரமாக கொதிக்குது. நம்ம போட போகிறேன். ஆஃப் தான், கணக்கு இல்லாமல். ஐயோ தெரியலையா, தண்ணி கூட இருக்கிற மாதிரி இல்லை. முருகா, ஐயோ எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நந்தினி எல்லாத்தையும் கொட்டிட்டேன். நான்லாம் பாருங்களேன், இதெல்லாம் தேவையா பாருங்க. இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும். அதனால தான் நான் கிண்டுறேன். கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எப்பொழுதும் வந்து சின்சாய் தான். நம்ம வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான். ரூல்ஸ் ஃபாலோ பண்ண மாட்டேன். அது அத்தை பாட்டியே கேட்டுருக்கலாமே. ஐயோ அடி பிடிச்சிச்சு. அத்தை பாட்டி, அத்தை பாட்டி, அத்தை பாட்டி, இங்க வாங்க. 2 கை தான் இருக்கு. ஏன் கட்டியா இருக்கு அத்தை பாட்டி? தண்ணி பத்தலையா? கிண்டுறது பாருங்க. கொதிக்க விடு. பாருங்க போட்டுட்டு எல்லாத்தையும். இதுல பத்துமா? பத்தாது. ஐயோ அடி பிடிக்குமா? ஐயோ 10 மணிக்கு போட்டா தப்பா. 10 மணிக்கு போட்டா தப்பா. ஃபுல்லு லோடு மாமா, ஃபுல்லு லோடு. ஒரு வீடா போடு. கண்ண மூடு மயில, கண்ண மூடு. ஐயோ இது எங்க போய் முடிய போகுமா? இது எங்க இருந்து எடுத்த பாருங்க. சட்டியே சரியா? நான் வச்ச சட்டியே சைஸ் பத்தாதான். போதுமா தண்ணி? இன்னும் ஊற்றணுமா? பார்க்குறேன் முடியாதான். Hey, what are you doing? Tekama, look here. Oh my days. Wow. இது அங்கிட்டு ஊற்றிருக்கதானே பின்னாடி அண்டு ஊற்று. சங்கா சாக்கு. அப்புறம் அது நினைட்டு கேசரி சாப்பிட போகிறோம். பொண்ணாதில் சூப்பரான கேசரி. அவசரம் கொடுக்க கொஞ்ச நேரம் மூடி இருந்தாலும் நல்லா வந்துருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது கேசரி. அப்படியே அப்படியே கொதன்னு இருந்தால் தான் ருசியாக இருக்கும். தண்ணி எடுத்துருவாட்டா தம்பி. வேறு நெய் இல்லை எடுத்துரும். வேறு நெய் இல்லை. இவ்வளோ பெரிய டின்னு வச்சுருக்கேன் பாருங்க. நெய் கொத்தா ஊற்றிடுவோம். 10 மணிக்கு போட்டா தப்பா. 10 மணிக்கு போட்டா தப்பா. ஐயோ இது எங்க போய் முடிய போகுமா? என்ன வர மாட்டேங்குது.
அப்புறம் என்னையும் அடிக்கும். மக்களே ஏதாவது ருசியாக சமைக்கிறீங்களே சமைச்சு கொடுங்க கேட்குது. இங்கேயே நல்லா தான் இருக்கும். அத்தைப்பாட்டி நந்தினி நிறைஞ்ச எல்லாமே செய்வாங்க என்ன தவிர. ஓகே மக்களேன்னு கொஞ்ச நேரத்தில் நான் சாப்பிட்டு காட்ட போகிறேன். நம்ம செஞ்ச சமையலை பயங்கரமாக அத்தைப்பாட்டி எடுத்துருக்காங்க. நான் இப்போ சாப்பிட்டு அதோட ரிவ்யூ கொடுக்குறேன் ஒன்றுக்கு எத்தனைன்னு. ஓகே மக்களே கேசரி வந்துடுச்சு. இது கேசரியா அல்வாவான்னு எனக்கு தெரில. ஆனால் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதெல்லாம் சூடாக சாப்பிட்டா தான் ருசியாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு. அன்றைக்கி எங்கேயும் கொடுத்தாங்க ஒரு கல்யாணம் வீட்டா எங்கேயும் போகணும். எங்கேயோ வச்சாங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சாங்க. அங்கே வச்சாங்க. நான் பிரிசோவில் சாப்பிட்டேன். அந்த கிறிஸ்பி தோசை இருக்குல்ல அங்கே சாப்பிட்டேன். கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு. ஆனால் 10 பவுண்ட் பிரேக்ஃபாஸ்ட். ஓ நல்லா தான் இருக்குது மக்கள். நினச்சி ரொம்ப கேவலமாக மோசமாக இல்லை. நீ எத்தனை கொடுக்குற 6 of 10 நம்ம புண்ணாக்கு யூகேஸு 10க்கு 6 கொடுக்குறாரு. நான் 10க்கு 8 கொடுப்பேன். ஏன்னா குப்பைக்கு போக வேண்டியது வந்து அத்தைப்பட்டி ஒட்டோ பண்ணிட்டாங்க. அதனால் 10க்கு 8 கொடுப்பேன். நல்லா இருக்குது. இது சூடாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். சூப்பர். எனக்கு அந்த எல்லாம் அதுலேயே மிக்ஸ் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருந்துச்சு. நான் மிக்ஸ் பண்ணியதான் நினச்சி பாருங்கள்.